1979 வருஷம் நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற பேரில் வந்து சிவாஜியும் ரஜினியும் முதன் முறையாக வந்து சேர்றாங்க. அந்த படம் எடுத்து முடிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பார்த்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் அந்த மைக்கேல் டிசாசோ அப்படிங்கிற அந்த ரஜினிகாந்தோட கேரக்டருக்கு வந்து பெரிய ப்ரியாரிட்டி இருக்குது. அது வந்து சிவாஜி கேரக்டரை டாமினேட் பண்ணுறது மாதிரி இருக்குது. அதனால் வந்து நாம் என்ன பண்ணலாம்னா, சிவாஜியுடைய கேரக்டர் அவருக்கு இருக்கிற இமேஜை வந்து நாம் காப்பாற்றணும்னா ரஜினியுடைய ரோலை வந்து நாம் வந்து ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாலஜியாக யோசிக்கிறாங்க. அப்படி அந்த படத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து சிவாஜியும் அந்த படத்தை வந்து பார்க்குறாரு. அந்த படத்தை பார்க்கையில் வந்து சிவாஜிகிட்ட வந்து சிவாஜியுடைய நட்பு வட்டத்தை சேர்ந்தவங்களும் டேரக்டர் டி ஆனந்தும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரஜினிங்கிற பையன் வந்து வளர்ந்து வர்ற ஸ்டேஜில் இருக்கான், அவனுக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்தோம்னா சரியாக இருக்குமா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. சிவாஜி என்ன சொன்னார்னா, நாம் நிறைய சாதிச்சிட்டோம், சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களை நாம் கடந்து வந்து தான் இன்றைக்கி